குட் மார்னிங். இன்னைக்கு சண்டே, எல்லோரும் ரெஸ்ட்டில் தான் இருப்பீங்க. ஒரு சின்னது, நம்ம இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வைராக்கியமாக இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்களேன். ஒரே ஒரு நாள் யாரையும் திட்டவே கூடாது இன்றைக்கி நான். அதே மாதிரி யாரையுமே தப்பாக ஜட்ஜு பண்ணிடக்கூடாதுங்க. அவங்கள பற்றி முழுசாக தெரியாமல் தப்பாக பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைங்க. ஒருத்தரை பற்றி முழுசாக தெரியாமல் எப்படிங்க நம்ம ஜட்ஜு பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஒரு வைராக்கியம் இருக்கணும். ஒரு புக்கை படிக்கிறோம், பாதியில் படித்து வச்சுட்டு அந்த புத்தகத்தை பற்றி ரிவ்யூ சொல்ல முடியுமா? முடியாது தானே. யாரையும் எந்த சூழ்நிலையில் நான் இன்னைக்கு திட்ட மாட்டேன், பொறாமப்பட மாட்டேன், வார்த்தைகள் பேச மாட்டேன், கட்டாய வைராக்கியமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமாக்கே போகிறோம். பாதியில் எந்திரிச்சு வந்துட்டு அந்த படம் இப்படித்தான் இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? அதை கடைப்பிடிக்கணும். நான் இன்றைக்கி எப்படியாவது காஃபியில் இனிப்பே போட மாட்டேன், இனிப்பு சாப்பிட்றத இன்றைக்கி ஒரு நாள் நான் நிறுத்தி பார்ப்பேன் அப்படின்னு கொஞ்சம் வைராக்கியமாக இருந்து பாருங்களேன். இப்படி நம்ம ஒரு நாள் வைராக்கியம் வந்துட்டு அடுத்த நாள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அதே மாதிரி வைராக்கியமாக இருந்து பாருங்களேன். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம இருந்தோம்னா அதுக்கு தான் வில் பவர்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் முழுசாக எதையுமே அடைய முடியுங்க. மனசு அந்த மாதிரி ஒரு பக்குவப்பட்டுரும். இப்படியே தொடர்ந்து ஒரு 30 நாள் கடைப்பிடிச்சிட்டிங்க வைங்க, நம்மளை வெளில யாராலையும் முடியாது. இருந்து பார்ப்பீங்களா? ஒவ்வொரு நாளும் இருந்து பாருங்களேன். கட்டாயம் இருக்கணும். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். தேங்க்யூ.